இவங்க 2 பேரும் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ அவங்கள பற்றி. தெரியும், இவங்க 2 பேரும் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம கேங் இங்கே இருக்குது. இல்லை என்ன சொன்னா இல்லை உன் தங்கச்சி விசேஷத்துக்கு எதுக்கு வரலையில்ல, சாரி எடுக்கிறதுக்கல்ல, அதனால தான் உனக்கு புரியல. 4 இடத்துல சுற்றி தேடணும், அப்போதான் கிடைக்கும். மோதிரத்துக்கே 3 பக்கம் விட்டாங்க. புடவைக்கு எத்தனை பக்கம் தெரியலையே. அவளுக்கு எல்லா கலருமே நல்லா இருக்கும் புடவையில. நல்லா இருக்கா இல்லையா? இதெல்லாம் கட் பண்ணுங்கடா. எல்லா கலரும் நல்லா தான் இருக்கு. அது எல்லா கலரும் எடுக்க முடியாது நம்மளால. உனக்கும் எல்லா கலரும் நல்லா இருக்குமே. நல்லா இருந்தது மோனி, நீ நைட்லயே அழகா இருப்ப. நாங்க 2 பேரும் சேர்ந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்ரீதேவியில ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு வந்திருக்கோம். நீ பேசு. நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எதை விற்கிறாங்க என்னன்னு தெரியல, அதை பார்க்க வந்துருக்கோம். இவங்க ஒரு கலர் கேட்குறாங்க, அவங்க ஒரு கலர் காட்டுறாங்க. அவங்க அந்த கலரில் காட்டினாலும் இதில் இன்னொரு கலர் ஆட் ஆன மாதிரி கேட்குறாங்க. கேளுங்க நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ கேளுங்க. இவர் கொளுத்தி போட்டுட்டு உட்காந்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சிக்கிட்ட. நானும் உள்ள போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை கலர் நல்லா இருக்கான்னு லேடிஸ் நீங்கள் நினைக்கிற உள்ள போகிறது இல்லைங்க, கலர் கரெக்டாக இருக்கான்னு பாங்க. ஏன் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னீங்க, கல்யாணம் பண்ண வந்தால் எல்லாம் குறுகுறுனே பார்க்குறாளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆகாளுங்க ஒருத்தையும் என்கிட்ட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கான்னு. சும்மா மண்டே ஆடுறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? சும்மா இப்படி கடைசியா கேட்டுட்டாங்க. ஆக்சுவலா இது நல்லா இருக்கு. எனக்கு இன்னும் ஸ்கூல் மிஸ் மாதிரி இருக்கிறான். அங்க ஸ்கூல் மிஸ் மாதிரி இருக்கு. கடைசியில கண்ணாடி தலை வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா அவ அழகுக்கு சாரியே இல்லையா? இது கொஞ்சம் ஃபார்ம், ஐ மீன் நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் ஃபார்மலா இருக்க மாதிரி இருக்கு. கிராண்டான லுக் வரல. கிராண்டா இல்லை, ஆனா நல்லா இருக்கும் கலருக்குன்னா. ஸோ ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஃபைனலாக ஒரு 2 சாரியில் நிற்கிது. இது நல்லா இருக்கு. எனக்கு அப்பயே தெரியுங்க எதை எடுப்பாங்கன்ட்டு. சங்கீத ஸ்வரங்கள் ஏலேயனக்கா அந்த மாதிரி தான் உட்காந்துருக்குங்க. பொண்ணுக்கு நீ ஒரு கருத்து சொல்லு, வந்ததுக்கு ஏதாவது ஒன்று. நான் என்ன கருத்து சொல்றது? சேலை நல்லா இருக்குன்னு சொல்லு. சேலை அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த சேலை தான் நம்ம எடுக்கணும். நம்மளுக்கு பிடிக்கிறது முக்கியம், பொண்ணுக்கு பிடிக்கும், அதுதான் முக்கியம். வாவ். ஆனா சாந்தி நீ சொல்லு அப்ப ஏதாவது. என்ன சொல்றது? சாரி நல்லா இருக்குன்னு பொண்ணை கூப்பிட்டு சொல்லு. அவங்களுக்கு பிடிக்கிறதா எடுக்கணும், நமக்கு பிடிக்கிறது இருக்கு. இப்ப எல்லாரும் இப்படி திருந்திட்டான், சண்டை எப்படி வரும்? இப்ப நீ ஒரு எடுக்க கூப்பிட்டு வந்தியா, சண்டை கட்ட கூப்பிட்டு வந்தியா? சாரி எடுக்கும் போது லைட்டா சண்டையும் வரணுமா? யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன போடலான்ட்டு. தம்பி கூட சண்டை வேணாம் நான் வரல. நீங்க எங்க அம்மாட்ட போவோம். இவங்க 2 பேரும் என் கூட வந்ததுல இருந்து பேசவே இல்லை. என்னது சொல்லுங்க பரவாயில்ல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? யாருங்க நான் அதானே. ஆமா, படம் நல்லா இருக்கா? படமும் நல்லா இருக்குது. எல்லாம் இந்துக்கு நல்லா இருக்கா? இந்துக்கு எல்லாமே தான் நல்லா இருக்கு. எப்படி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியுமா நம்மளால? நீ மனசு வச்சா முடியும். ஆமா, அப்படியே ஃப்ரேம்குள்ள வாய்ந்தோ இந்த பக்கம். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆகி எல்லாம் புக் பண்ற டைம்ல கேங்ல ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் பார்க்க கூடாது அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா அது இங்க இருக்காங்களா. சாந்தி ஹாய் சொல்லு. ஸோ அதனால மறுபடியும் ரவுண்ட் 2 போயிட்டு இருக்கு.
அது இவர் என்ன சொல்றாருன்னா பொண்ணுகிட்ட நீங்க இந்த கடையில மட்டும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இன்னும் 2-3 கடை கூட ஏறி இறங்கலாம். அதுக்கான ரீசன் கேட்டேன் பாத்துங்களேன். என்ன சொன்னீங்க? 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தங்கச்சியை கூப்பிட்டு நான் 4 கடைக்கு சுத்துவேன். சரி தெரியல, நீ ஜாலியா அங்க துபாயில இருந்துட்டு நீ இது நல்லா இருக்குடி, நல்லாவே இல்லடி, வேற பாடி நீங்க சொன்னீங்க. இவளுக்கு எடுத்தோடனே டக்குன்னு அமைஞ்சிருச்சு. அதை விட சூப்பரா அமைஞ்சு. கண்ணாடி திருப்பணுமா? இதோ கண்ணாடி திருப்பணும். கடைக்கு வேலைக்கு போயிட்டாரு, வரமாட்டாரு இப்ப. இவர் யாராவது கொஞ்சம் நிறுத்துங்க. ஏங்க அவளுக்கு எல்லா பொண்ணுமே அழகா இருந்தா அப்புறம் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். கரெக்டுங்க. இந்த அக்கா மைண்ட் செட்ல ஒண்ணு இருக்குமே, அதுக்கு அது மேட்ச் ஆச்சுன்னா ஓகே. அந்த அக்காக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா எங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி சொல்ல வரீங்க? ஒண்ணுக்கு பிடிச்சா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நாங்க என்ன சொல்ல போறோம்? ஆசிலேஷன்ல இருக்குது, அத நாங்க லைட்டா கொளுத்தி போட்டோம். அடுத்த கடைக்கு அப்படிலாம் இல்ல, அவங்க மைண்ட் செட்ல என்ன இருக்கோ அதுக்கு ஓகே வந்தா எடுக்கட்டும், இல்லாட்டி வேற கடையை போய் பார்ப்போம். தெரியுங்க நீங்க வேற ஏங்க நான் மோனியை கூட்டு போய் 4 கடையில பாக்குறப்ப நீங்க அந்த அக்கா கூட 4 கடைக்கு போக மாட்டீங்க? பார்த்தாதாங்க தெரியும். நமக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்க நம்ம தான் போகணும். நான் நல்லா பண்றனோ இல்லையோடா, நீ ரொம்ப நல்லா கருத்து கேலண்டர்ல இருக்கலாமா? இவங்க காதல் பண்ண ஆரம்பிச்சா பாத்தீங்களா? பாவா என்னடி பாவா, என்ன பாவா? ஏண்டா நீ இந்நேரம் தங்கம் சொன்னதானவா? ஆமா, அங்க தங்கம் பித்தளை வெளியிட்டு இருந்தாரு. அதுக்கு இந்த தங்கம் மட்டும்தான் பாவா வந்து அது சொல்றது அழைக்கிறது. நீ வந்து தங்கம் வை. ஏன் தங்கம் திட்டாங்க ஃப்ரெண்ட், எதுக்கு வந்தோம்? மைக் ஆன்ல இருக்கு, பேசுனீங்கன்னா மாட்டீங்க. ஆமா சொல்லுங்க. சோ எங்க அம்மாக்கு வந்து டயர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் ஒரு கல்யாணம் முடிச்சோம். அதானே? அதே கல்யாணம் மோனிஷா டேட்டையே எல்லாத்துக்கும் சொல்றேன். என்னன்ட்டு அன்னைக்கு சித்தப்பாட்டு சொன்னேன். என்னன்ட்டு நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணுங்க அப்படின்னா, மாப்பிள்ளை வீடா அப்படின்னு ஜெய் சொன்னேன். நீ முதல் கல்யாணத்துல இருந்து நீ வெளியே வரமாட்டேங்கிற தெரியுமா? அதனாலதான் பொண்ணு வீடுங்கிறது மேல மாப்பிள்ளை வீடுங்கிற. எங்க அம்மா வந்து இன்னுமே வந்து நாங்க பொண்ணு வீடுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கு. நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு அப்கிரேட் ஆனது இன்னும் தெரியல. மாப்பிள்ளை வீட்டுக்கு எதையே காட்டலையே நம்ம. மாப்பிள்ளை வீட்டு கெத்தே காட்டலையே நம்ம. நிறைய பேர் கெத்த காட்டுறாங்களா? நீ வந்து குட் மம்மி அப்படியெல்லாம் காட்ட மாட்டேன். ஆமா, அவன் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டுல இன்னொரு பொண்ணா வாழணும். ஆமா, அதேதான். என்ன சொல்றான் பாரு, அதானே? ஏன் பேசிக்கா எல்லாமே. சோ இப்போ ஒருத்தங்க வர போறாங்க நம்ம ஃப்ரேம்குள்ள. யாருன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி வாங்க. எங்க அம்மாக்கு வந்து ஹாப்பியா நீ ஒரே ஒரு கடையில ட்ரெஸ் எடுத்துட்டு. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக நீ ஒரே கடையில. நான் 4 கடை ஏறி இறங்குவேன். ஆனா இப்ப வெளியில போய் பார்த்துட்டு திரும்பி இங்க வந்துட்டு அந்த அதே கடையில தான் எடுக்க சொல்லுவேன். என்ன சொல்லணும் இப்ப? நான் என்ன கை கட்டிட்டு இப்ப ஐ லவ் யூ சொல்லுமா? அதெல்லாம் நான் சொல்றதா இல்ல. கைய கட்டி நிக்கிறேன். கைய கட்டி நிக்கிறதுனா நீ நினைக்கிறது இல்லமா? எங்க அம்மா ஒரு பயந்துட்டாங்க இப்பவே. ஐயோ சாமி, கை கட்டி நிக்கிறேன்னா அப்படியே பெரியவங்க சொல்லுங்க. பெரியவங்க உட்கார்ந்திருக்கீங்க, மரியாதைக்காக கை கட்டிட்டு. சாமி கடவுளே போதும். அவன்னா இதுவே ட்ரை பண்ணி பாப்போம். எவ்வளவு நீங்க பாருங்க. மேட்சிங் அந்த பிங்க் டீஷர்ட் பாக்குறீங்களா? எனக்கு அந்த மாதிரி லைட்டா பிங்கா. ஏய் சுடிதார் செமடி வாங்க. ஏய் அவன பிளான் பண்ணி சுடிதார் மாட்டி பல்லே ஆர்டர் போறாங்க. இனிமேல் அவள் அடிக்க நான் ஆட ஆட்லியே இந்த ஆட்லே ஆடுறியே இந்த மாதிரியா? ஆடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. லைட்டா இந்த வீடியோ எங்க அம்மா காசு போடுங்க, ஜாலியா இருக்கும். ஏங்க இவ எப்படா மாட்டி உள்ளான்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்குங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டன். இவர் எங்க அம்மா வரும். என்னடா இது வெள்ளை கலர்ல இருக்கா? லைட்டா இருக்கா? உனக்கு பிடிச்சாதான் நான் எடுப்பேன். ஓ அங்க அப்படி எப்படி? எப்படி? அப்படியா? ரைட். நல்லா இருக்குல்ல? அம்மாக்கு பிடிச்சிருக்கான். இல்லம்மா ஒரு 2 நிமிஷத்துல வர பாரு. இல்ல சைஸ் பார்த்து சொல்லிருக்காங்க. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வீட்ல இருக்க எல்லாரும் நல்லா இருக்குன்னுவாரு. ஆனா இவரை மட்டும் காமிக்காங்க. அங்க பாரு. நாங்க திரும்பி பேக் போஸ்ட் கட்டி. அதுதான் சொல்றேன், அவரை மட்டும் காமிக்காத. எப்படா வெளியே வருவான்னு பாத்துட்டு. உண்மையிலே போட்டே வச்சுக்கோங்க. ஷாருக்கானே மிஞ்சிரோடா. ஷாருக்கான் பல்லே ஷாருக்கான் வரல அந்த மாதிரி அடிமை. ஆடி கொட்றது இதெல்லாம் ஷாருக்கான் மாதிரி இருப்பானா என்ன? தேங்க்ஸ்ங்க. ஷாருக்கான் பையன் மாதிரி இருப்பீங்க, ஷாருக்கான் மாதிரி இருக்க மாட்டீங்க. ஏதோ அப்பப்போ சொல்றேன் பாத்துக்கோங்க. ஜிபே இந்த ஜிபே கரெக்டா போட்டு விடுங்க. ஜிபேல கரெக்டா காசு போட்டு விடுங்க.
இந்துவை கூப்பிடுங்க. நீங்க போடுங்க. இந்து அந்த மாதிரி கூப்பிட்டீங்கன்னா நான் ஓடிடுவேன். தங்கம் இங்க கூப்பிட்டீங்க தங்கம் பித்தளைன்னு சொல்லிட்டு ஓடிடும் பாத்துக்கோங்க. நீ வா. ஓபன் பண்ணுங்க. நீ இதெல்லாம் அவாய்ட் பண்ணு ஃப்ரெண்ட். சேரத்துக்கு அடிச்சிடும் பாத்துக்கோங்க. தெரியும். வாங்க வாங்க. ஓபன். வாவ். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏய், இது நல்லா இருக்கு. ஏன் கஃபிட்டே சொல்றீங்க? ரியாக்ஷனுக்கு வருதுடா. தங்கம் நீ வாங்கவே இல்ல தங்கம். குளிச்சிட்டியா? வாங்கவே இல்லையா? நல்லா இருக்கு. ஓசனா. நல்லா இருக்கு. இரு நான் அவுட் ஆஃப் ஃப்ரேம் வந்துக்கிறேன் கொஞ்சம். சூப்பரா இருக்கு. வாங்க ஆன்ட்டி இது. ஆமா ஆன்ட்டி பாருங்க. இந்த கலர் தான திரும்ப இங்க வா. வேற இருக்கு. சூப்பரா இருக்குங்க. ஏய் நான் நேரா வாங்க. வாங்க வாங்க. வாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு தங்க. சூப்பரா இருக்கு. வாங்க. இந்த கலர் நல்லா இருக்கு. அடிச்சா வெச்ச பூரி சிக்கன். ஏய் இல்ல கலர் மேட்சிங். பிங்க் தான் நாம எடுத்துறோம் இல்லையா? இல்லக்கா எடிட்ல என்ன பாட்டு போறேன்னு தெரியாது. அதனால இப்பவே சொல்லி வச்சுக்கிறாரு. கரெக்டா இருக்கா? ஆண்டி நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஜோடி இல்ல. ஜோடி நல்லா இருக்கீங்களா? மம்மி உனக்கு நீ உனக்கு பிடிச்சிருக்கா? இதோ உனக்கு இது பிடிச்சிருக்கா? மோனி உனக்கு பிடிச்சிருக்கா? மாப்ள என்கிட்ட கேட்காதீங்க. மாப்ளை பிடிக்கலையா? என்கிட்ட கேட்காதீங்கன்னு. சூப்பரா இருக்குங்க. உண்மையிலே கரெக்டா இருக்கு. இது அந்த வெரி குட் சொல்லு. ஒரே ஒரு கடையில ரெண்டு பேரும் முடிச்சிட்டோம். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. ஒரே கடையில் முடிக்கலையில. ஓ இதுல இருந்து 2-3 கடை மாறல. கரெக்ட். சாரி ஒரே கடையில் முடிச்சிட்டீங்க. உன்னோட ட்ரெஸ்ஸையும் ஒரே கடையில் முடிச்சிட்டீங்க. கை கூட போ. அலைச்சல் இல்லாம. வெரி குட். ட்ரெஸ் எடுத்ததை விட பொண்ணு எடுத்தது. ஆமா. ஓ மாப்பிள்ளை விட பொண்ணு சீக்கிரம் ஆமா எடுத்துச்சு. பொண்ணு சீக்கிரம் எடுத்துட்டா. பாத்தியா?